நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். 8/3/2021 முதல் 14/3/2021 வரை. இப்போது கிரகங்களின் நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். ரிஷபத்தில் ராகு செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, தனுசுவில் சந்திரன், குரு சனி மகரத்தில் இருக்கிறார்கள். முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. 14ஆம் தேதி காலை முதலே மீனம் சென்று பலனை தர இருக்கிறார் சூரிய பகவான். தனுசுவில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் மீனம் வரை சென்று சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். இப்போ கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. இறந்து போன நமது முன்னோர்களை வழிபாடு செய்தல் மிகவும் அவசியம். அற்புதமான ஒரு நாள் அமாவாசை. இந்த அமாவாசைன்னு சொல்லும்போதே நமக்கு நினைவுக்கு வருகிறது, நம்ம திருவள்ளுவர் வீரராகவ பெருமாளை வழிபாடு செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு நிலைங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது கிரகங்கள் இந்த வாரத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க இருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி இது 12வது ராசி. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குருத்துவமான ராசி. குரு தான் இங்கே ஆட்சி வீடு. இந்த அன்பர்கள், இந்த ராசி அன்பர்கள் உதாரண புருஷர்களாக இருப்பார்கள் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இவங்களை இது பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமானவர்கள், குருத்துவமானவர்கள், எதையும் சரியாக செய்வாங்க. இப்போது இவங்களுக்கு, இந்த ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் வருட கிரகங்களான குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வருட கிரகங்கள் அங்கு வீட்டிருந்தால் வருடத்திற்கும் நல்ல பலனையே தருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதையே செய்வார். அப்போ அந்த வீட்டு அதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றா இருந்தால் அது பீக்கு இல்லைங்களா? ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம் லாபம் லாபம். எண்ணிய செயல் ஈடேறுதல். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்கிறார். அங்கிருந்து சனி பகவான் பார்ப்பதால் என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஸ்பீடாக ஏங்கி முடிக்க மாட்டீங்க. ஒன்று எடுக்க மாட்டீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. லாபம் கண்டிப்பாக நிறைய மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. டபுள் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பண வருவாய் திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், எந்த குறையும் இல்லை. கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய, சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம். 4ஆம் இடத்து அதிபதி 11ல், அதாவது உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார். 12ல் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை.
தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, படிக்கும் மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. ஏன்னா புதனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. அடுத்தது 5ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்புங்க. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அங்கே ஏதாவது வீடு வாசல் வாங்கிறது, கட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கும். மற்றபடி சந்தோஷமாக இந்த வாரம் பொழுதை கழிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்தை அதிபதி பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், ஏன் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. 8ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 12இல் இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு, எந்த குறையும் கிடையாது இந்த வாரம். அடுத்தது 9ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். 9இல் கேது உச்சமடைஞ்சு இருக்கிறார். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளிநாடு கூட செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதனால் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. அசையா சொத்துக்களால் ஆதாயம். மூத்த சகோதரம் இருந்தால் அவராலும் கூட உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி கூடுதல் லாபத்தை பெறுவீர்கள். 11ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் இருக்கிறார்கள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு 2வது திருமணம் நடந்தேறும். அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் லாபமாக அமையக்கூடிய சூழல் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அதோடு பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் செலவுகள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி அம்மனை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.